அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெள்ளிக்கிழமை நாள் என்பது லட்சுமி தேவியை வழிபடுவதற்கு ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாங்க. இந்த நாளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டிலே சந்தோஷம் நிலைத்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பண வரவு அதிகரிக்குங்க. வெள்ளிக்கிழமை நாளில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்வதனால லட்சுமி தேவி உங்கள் வீடு தேடி வருவாங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அருளும் செல்வ செழிப்பும் வழங்குவாங்கன்னு சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் சில எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலமாக வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் பண வரவு அதிகரிக்குங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் லட்சுமி தேவியை வழிபடுவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க. அன்றைய நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம தானம் செய்யக்கூடாதுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, நம்ம பரிகாரத்தை எப்படி எளிமையாக செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிடத்தில் சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வெள்ளிக்கிழமை நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான நாளாகவும் மங்களகரமான நாளாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் மட்டும் இல்லாமல் பரிகாரங்களுக்கும் அதிக அளவு பலன் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. நம்ம இந்த பரிகாரத்தை செய்வதனால செல்வ செழிப்பு அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தெய்வத்தினுடைய அருட்கடாட்சகம் நிறைந்திருக்கணும்னு சொல்லலாங்க. குறிப்பாக அன்றைய நாளில் கிராம்புகளை பயன்படுத்தி சில பரிகாரங்களை வீட்டில் செய்வதனால வீட்டில் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் சொல்லலாங்க. இந்திய சமையல்ல மட்டும் இல்லாம ஜோதிட சாஸ்திர கிராம்புக்கு ஒரு சிறப்பு இனம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் கிராம்பு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அனைத்து விதமான தடைகளும் விலகி விடுங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. வெள்ளிக்கிழமை நாளில் சில எளிய பரிகாரங்களை எப்படி செய்யலாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சு விட்டு காலை அல்லது மாலையில் ஒரு வெற்றிலையில் ஒரு கிராம்பு மற்றும் கற்பூரம் சேர்த்து லட்சுமி தேவிக்கு சமர்ப்பிக்க வேணுங்க. அப்போது பார்த்திங்கன்னா ஓம் ஹ்ரீம் ஹிம் கமலே கமலேயே நமக என்ற மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க வேணுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக லட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சொல்லலாங்க. அதே போல் லட்சுமி தேவியுடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதே போல் லட்சுமி தேவியுடைய அருட்கடாட்சகம் வீட்டில் எப்பயுமே நிரந்தரமாக இருக்குன்னு சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் கிராம்பு பரிகாரம் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான விருப்பங்களும் நிறைவேறணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. நாம ஒரு நாளைக்கு 2 முறை பூஜை செய்ய வேணுங்க. அது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு லட்சுமி தேவியை 2 முறை வழிபாடு செய்ய வேணுங்க. லட்சுமி தேவிக்கு ஆராத்தி எடுக்கும்போது சிவப்பு திரியில கிராம்பை வச்சு எரிக்க வேணுங்க. இல்லைன்னா திரியோட கிராம்பையும் சேர்த்து எரிக்கலாங்க. இப்படி செய்வதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றலானது வெளியேறி விடணும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டுக்கு நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க. இது செல்வம் மற்றும் செழிப்பை அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க. இந்த கிராம்பு பரிகாரத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளிலையும் செய்யலாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் லட்சுமி தேவி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. லட்சுமி தேவியை அன்றைய நாளில் வழிபடும் போது ரோஜா பூவோட 2 கிராம்பையும் சேர்த்து சமர்ப்பணம் செய்ய வேணுங்க. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 40 வெள்ளிக்கிழமை செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் சிவலிங்கத்துக்கு கிராம்புகளை சமர்ப்பணம் செய்யலாங்க. இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷமானது விலகிவிடணும் சொல்லலாங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுங்க. பண கஷ்டம் இருந்தாலும் சரிங்க, இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். வீட்டில் பொருளாதார நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் லட்சுமி தேவியோட அருள் பரிபூரணமாக கிடைக்கணும்னு சொல்லலாங்க. வீட்டில் செல்வம் பெருகி சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு பிறகு நீங்கள் நினைத்தது பலன் கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு முக்கியமான வேலைக்கு போகும்போது நீங்கள் வெளியில் போகும்
போகும்போது 2 கிராம்பை வாயில் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த வேலைக்காக போகிறீங்களோ அது நிச்சயமாக நிறைவேறுங்க. அதே போல் தடைப்பட்ட வேலைகள் கூட சரியாகி விடணும் சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் சுப காரியங்கள் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா இது செல்வம் மற்றும் செழிப்புடன் தொடர்புடையதனாலாகவும் சொல்லப்படுதுங்க. உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கணும்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதை பின்பற்ற வேணுங்க. இல்லைன்னா கெட்ட பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் யாராவது கிராம்புடன் வெள்ளை நிற பொருட்களை கொடுத்து அதை நீங்கள் வாங்க வேண்டாங்க. இப்படிப்பட்ட பொருட்களை வாங்குவதனால சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எனவே அதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி மற்றும் சுக்கிர பகவானை வழிபடுவது செல்வ வளம் பெருகணும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கணும் சொல்லலாங்க. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் குறிப்பாக சுக்கிர ஓரையில் செய்வது அதிகப்படியான பலன்களை கொடுக்குங்க. வெள்ளிக்கிழமை நாள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க. செல்வ செழிப்பு உண்டாகுங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர பகவான் ஆதிக்கம் நிறைந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் சுக்கிர பகவானை வழிபடுவதால் வீட்டில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. சுக்கிர ஓரை பார்த்திங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான உள்ள நேரமே சுக்கிர ஓரை நேரம்னு சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமியை வழிபடும் போது அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. அன்றைய நாளில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து பூக்கள் சமர்ப்பித்து இனிப்புகளை நைவேத்தியமாக படைத்து மகாலட்சுமியை வழிபடலாங்க. அது மட்டும் இல்லாமல் குபேர விளக்கில் தாமரை தண்டு போட்டு விளக்கேற்றி வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு 11 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. அதே போல் அரச மரத்தை 13 முறை சுற்றி வருவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமை நாள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்த நாளாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் கல்லுப்பு வாங்குவது வீட்டிற்கு லட்சுமி கடாகச்சத்தை கொண்டு வரணும்னு சொல்லலாங்க. அதே போல் குபேர விளக்கு மற்றும் தாமரத்திரி போன்றவற்றை அன்றைய நாளில் வாங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்திங்கன்னா கல்லுப்பு மட்டும் இல்லாமல் சமையல் எண்ணெய், விளக்கேற்றுவதற்கான எண்ணெய், கருப்பு எள் மற்றும் மரம் சார்ந்த பொருட்களை கூட வாங்கலாங்க. அந்த நேரத்தில் மசாலா பொருட்கள், கத்தி, கத்திரிக்கோள் மற்றும் இரும்பு சார்ந்த பொருட்களை வாங்குவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் அழகு சாதா பொருட்கள் மற்றும் வாசனை திரவியங்களை வெள்ளிக்கிழமை நாளில் வாங்கலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க. கிழமைகளில் வெள்ளிக்கிழமை என்பது மங்களகரமான நாளாகவும் சொல்லலாங்க. இந்த மங்களகரமான நாளில் மகாலட்சுமி மற்றும் அம்பிகையை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. மகாலட்சுமியின் அருளை முழுமையாக பெறுவதற்கு இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அதனால தாங்க வெள்ளிக்கிழமை நாளில் சில காரியங்கள் செய்வதால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் சொல்லலாங்க. வீட்டை சுத்தமாக எப்பொழுதுமே வைத்து கொள்ள வேணுங்க. இப்படி வைத்து கொள்வதனால செல்வ செழிப்பு ஏற்படணும் சொல்லலாங்க. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடணும் சொல்லலாங்க. அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமையில் சில குறிப்பிட்ட விஷயங்களை செஞ்சோம்னா மகாலட்சுமியோட கோபத்துக்கு ஆளாக நேரிடலாங்க. இதனால் வீட்டில் பொருள் இழப்பு, கடன் பிரச்சனைகள், கலகம் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் செல்வத்திற்கு உரிய மகாலட்சுமி தேவியை 24 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் பெருமா கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பசும்பாலை வாங்கி கொடுப்பதனால வீட்டில் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி தேவியோட அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை மலர்களால் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செஞ்சோம்னா தன லாபம் அதிகரிக்கணும் சொல்லலாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிப்பது வீட்டில் செல்வத்தை அதிகரிக்க செய்யணும் சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் சுத்தமான சாம்பிராணியை கொண்டு வீடு முழுவதும் புகைப்பிடிச்சிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளானது விலகிவிடுங்க. அதே போல் எதிர்மறையான ஆற்றலானது விலகிவிடணும் சொல்லலாங்க. அதே போல் அன்றைய நாளில் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு 11 தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா பண வரவு அதிகரிக்கணும் சொல்லலாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் குபேர விளக்கில் தாமரை திரி போட்டு விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா குபேரனுடைய அருள்
பரிபூரணமாக கிடைக்கும்னு சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானதாக சொல்லலாங்க. தொடர்ந்து யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை நாளில் விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு லக்ஷ்மியோட அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் சுக்கிர பகவானுடைய அருளும் ஒருங்கே கிடைக்கணும்னு சொல்லலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.